பாறையில் நான் கட்டி அழைத்த முறை பாடத்தை நான் சந்திக்க வேண்டும் அல்லவா? என்ன கேட்டா எப்படி அவரே சொன்னாரு கொஞ்சம் அவர் போறது இல்லை வீடு தான் பிடிக்கும் அவனை எவ்வளவு அவர் சொல்லு அவர் கேட்டாரா கருசாமி அவள் அழகு அது ஒரு சீன் தான் வரும் மொத்தம் வராது இதில் அப்படியே ஷேர் பண்ணு குரூப்புக்கு போகிறேன் ஆம்பளை தெரியல பொம்பளை தெரியலடா அவங்க முடியும் போடா சுபத்தினுடைய முறைவாதம் இன்று அவளை சந்திக்க எப்படியாவது எல்லாரும் கையை
சுபத்தினுடைய ஆடையை பார்த்தாயா? பையன் என்னடா பண்றான்? என்னடா பண்றான்? ஏய் மத்ரா, ஏய் நான் ஒரே ஜான் இருக்குறேன். அவன் சமாளி கேட்டா ஏடிட்டா திட்டுவாங்க. நீ அங்கே போயிடு போ. இன்று சுபதுடைய முறை மாதம் எப்படியாவது சுபதிரை சந்திக்க வேண்டும். அகையால் கதே ஓய் என் மாமனிட தங்கையாரு மாட்டேன்னா திறக்க மாட்டேன். தாலியை திறக்கவில்லை ஐயா. நான் வருவதற்கு கால தாமதம் 5 நிமிடம் ஆகிவிட்டது. இருந்தாலும் கட்டிய கணவன் 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் வருவார் என்று தெரிந்தும் 1 வருட கால கழித்து இவளை சந்திக்க வந்திருக்கின்றேன். எப்படி 1 வருஷம் ஆச்சு என்னை இவள் சந்திக்க விடவில்லவா? சுபத்ரா அடியன் ஆசாய்க்கே
இந்த மனைவி யார் என்றால் நீ மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நீ மோசோ நீ செய்யுகின்றாய். அடி இந்த பாவி மீது காமம் உண்டு பண்ணி உன்னை தேடி வந்த கணவனை நீ நீ செய்யுகின்றாய். அடிமையிலே நயலுடன் உன்னை கூடி உன்னை தேடி வருவதற்கு நான் கால தாமதமாக இருந்தாலும் எனக்காக அடி என் காபமோ நீ தீர்த்து வைப்பாய். அடி பெண்ண இளமாதரசே எனக்காகவே நான் வந்தது கால தாமதமாக இருந்தாயா கண்ணே வந்த கூட எவி உன்னை தொட்டு தாலியை கட்டி கணவன் வந்திருக்கின்றேன். எனக்காக ஒரே ஒரு முறை அடிக்காதவே எனக்காக நீ தாலை திறக்க சொல்லுங்க சொல்லியா இந்த தாலை நீ திறக்க விட்டால் மாட்டா சுபத்ரா என்ன அடி என் மானே மானே கூந்தேனே குந்தானை தேடி நானே காரு கூந்தேடு தேனே காரிகா விட்டா நானே உயிரை போற்றி கொள்வேன் கத்தி அம்மீது அடியன் மானே மானே மேகும் தேனே குந்தானை தேடி நானே காரிகு தேடு தேனே காரிகா விட்டா நானே உயிரை போற்றிக் கொள்வேன் சத்தியம் மீது கதவை இந்த தாரை
தாரை திறக்க விட்டால் என் உயிரானதை நான் போக்கிக் கொள்வேன். மாட்டேன் திறக்க மாட்டேன். இந்த தாரை நீ திறக்க வேண்டும். எதுரா திறக்க மாட்டேன். தாலை திறக்கவில்லை. தங்கரேட்டிமா நீ தங்க எனக்கு தங்கரேட்டியா நான் தங்காச்சி இல்லடா. என்ன தங்கச்சி தங்கரேட்டியா எனக்கு தங்காச்சி சரி, சுமதி இப்படியே பார்த்துக் கொண்டதால் என்ன சேர முடியாது. முறையாக அவள் காம ஈச்சை நான் அழைக்க விடுவதால் தாலை திறந்து தாலை பிடித்து முழுவதாக செல்ல வேண்டும். அப்படித்தானே? எப்படி செல்ல வேண்டும்? நான் தங்காச்சியோட உனக்கா நான் தங்காச்சி இதுவரை நீ தாலை திறக்காமல் போய்விட்டாய். அதையால் தாலை விடுத்து விடுப்பதாக வந்தேன். ஆனால் உன்னுடைய முறைவாதத்திற்கு நான் காலதாமதமாக வந்தது தவறுதான். என்னுடைய கட்ட சூழ்நிலை இருக்கிறது. சுபத்ரா, நம்ம வந்த காரணம் என்ன தெரியுமா? நம்ம பஞ்சன மீதி நாம கொஞ்சம் விளையாடும். நமக்கு தடை கிடையாது. நாம் இருவருமே சேர்ந்து இருக்க வேண்டும். இருவருமே பஞ்சனிலே நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம தெரிவிப்பது என்னவென்றா இப்போதோ அர்ஜுனாகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜனோ தாமலை தரித்து கொட்டப்பா கடித்து உயிர் போக நிலையிருக்கிறார். அர்ஜுனாகப்பட்டனும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த காட்டில் இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணிடத்துல உல்லாசமா இருந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டிய கட்டளை. சுபத்ரா, இன்று முறை மாதம் என்று உன்னுடைய காமாசையும்
தீர வேண்டும் என்றதுக்காகதான் சேர வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன். விரைவாக வந்தீங்க. ஆனா நம்ம இருவருமே பஞ்சனையில் இருக்கும் பொழுது சதைய புருஷமாக இருக்கும் பொழுது தோட்டியின் மூலமாக ஒரு தண்டர்கள் தெரிவித்தார்கள். என் செவியில் கேட்டதா? சாமி என் செவிக்கு என்னவனே கேட்கவில்லையே சாமி, ஒன்றுமே கேட்கவில்லையத்தான். இப்ப தண்டோர் சத்தம் தண்டோர்ல போட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்கல. ஆனா உனக்கு எதனா கேட்டுதானா? யாருன்னு வாய்க்காங்க சரியா கேட்கல, காத்தோட்டமா போயிடுச்சு. யாருக்குமே கேட்கலையா? யாருக்குமே கேட்கலையா? எனக்கு மட்டும் எப்படி கேட்டிருக்கான்? அந்த தண்டோரை போட்ட தேவடியா போய் புஷ்டுவாங்க. இப்ப அவர் என்ன தண்டோர் தெரிவித்தாரு தெரியுமா? என்ன உரைத்தது சுவாமி? சுபத்ரா அண்ணவா என் அண்ணனோ தருமானந்த ஐயோ என்ன இது சுவாமி? அண்ணவா அண்ணவா நாதா கைவா சுபத்ரா நாதா என் அண்ணனோ தருமானந்த என்ன ஆயிற்று சுவாமி? என் அண்ணனோ தருமானந்த என் அண்ணன் தருமானந்தன் உன்னுடைய அண்ணனுக்கு அவர் உணவுமே அருந்தும் போது என்னன்னு தருமனந்த உணவு அருந்தும் பொழுது தாம்பலம் என்று சொல்லக்கூடிய ஜலம் அருந்தும் பொழுது பெண்ணை தொக்கி பாக்கி அடைத்து கொண்டு என் அண்ணன் உணவு அறிந்து விட்டு தாம்பலம் தரிக்கும் நேரத்திலே சொக்குப்பானது தொண்டையில் மாட்டிக்கொண்டு அடைத்துக் கொண்டு உயிர் போவதும் வருவதுமாக இருக்கின்ற நிலையாச்சுதே தர்மருக்கு உயிர் போகும் நிலையாச்சுதே சுவாமி என் அண்ணன் தர்மருக்கு உயிர் போவது வருவதுமாக இருக்கிறதா? ஆகையால் தன் தம்பியாக விளங்கக்கூடிய ஆனால் அடங்கப்படுத்த அர்ஜுன மரகன் எங்க இருந்தாலும் உடனடி எங்கிருந்தாலும் இந்த அர்ஜுனன் உடனடியாக எங்கிருந்தாலும் நான் தர்மரை காணவிட்டால் நான் சென்று தர்மரை காணவிட்டால் அண்ணாவை பார்க்க விட்டால் அவர் மாண்டுமே மடிவாரடி அண்ணவா ஆகையால் சுவாமி என் அண்ணன் தர்மர் அவர் மாண்டுமே மடிவாரடி ஆகையால் நான் நின்று சென்று பார்க்க விட்டால் என் அண்ணன் தர்மன் உயிர் போய்விடும். உணவு அறிந்து விட்டு தாமரம் தரிக்கும் நேரத்திலே சொக்கு பாக்கானது தொண்டையில் மாட்டிக்கொண்டு உயிர் போவது வருவதுமாக இருக்கிறதா? இன்றையோ நாளை உயிர் அர்ஜுன மகாராஜனுக்கு 5 பேர் மணிமார்கள் அல்லவா? அர்ஜுனன் எந்த மணி விடத்தில் இருப்பான் என்று தெரியாது. ஆகையால் தோட்டியின் மூலமாக தண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தன் தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன் உடனடியாக தர்மரை காணவிட்டால்